வணக்கம். நான் சாவகவில் தமிழக வெற்றிக்காக வளர்க்கிறேன். இன்னைக்கு நம்ம கட்சியுடைய புதிய நிர்வாகிகளா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் இந்த நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர் தொடர்ந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அதை தாண்டி உள்ள புதிய நிர்வாகிகள் தேர்தல் கமிஷன் அறிவிச்ச நோட்டிபிகேஷன் வாயிலாக நமக்கு தெரிய வந்திருக்கு. அது வழக்கறிஞர் வெங்கட்ராமன் அவர்கள் பொருளாளராகவும், தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் அவர்களும், தாகிராபான் அவர்கள் கொள்கை பரப்பு இணை செயலாளராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் பணி சிறக்க தமிழக வெற்றி கழகத்தின் தூண்களாக இருந்து தளபதியை ஆட்சி பொறுப்பில் ஏற்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவர்களை வாழ்க வளர்க வளர்க என்று வணங்கி வாழ்த்துகிறோம். அதை தாண்டி சர்வதேச அன்னையர் தினம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சர்வதேச செவிலியர் தினம் என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தாயின் கருவறையில் இருந்த சுகத்தை விட, தாயின் மடியில் தமர்ந்த சுகத்தை விட, தாய்ப்பாலை உண்டு தாயுடன் கொஞ்சி விளையாடிய சுகத்தை விட இந்த உலகத்தில் எந்த சுகமும் கிடையாது. அத்தகைய அன்னையரை போற்றி புகழும் இந்த அன்னையர் தினத்தில் அனைத்து அன்னைகளுக்கும், இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து தாய்மார்களும் உங்களுக்கும் எனக்கும் தாய்மார்கள் தான், அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். செவிலியர்கள் என்பவர்கள் தங்களுடைய பணியால், சொல்லால், செயலால், கனிவால் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தி மருத்துவ துறையிலே ஒரு ராணுவ வீரரை போல முக்கிய புள்ளியாக இருந்து இந்த சமுதாயத்தை நோயற்ற சமுதாயமாக படைப்பதிலே கண்டுஞ்சாமல் இரவு பகல் பாராமல் பணியாற்றுவதில் செவ்வனே பணியாற்றுவதில் செவிலியர்கள் இருக்கக்கூடிய சிறப்பு என்பது உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அந்த தாய்மார்களையும் வணங்கி நாம் வாழ்த்துகின்றோம். பாருங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்பதே சில விளம்பரங்கள் அரசுக்கு தேவையா இருக்கு, தேவையா இருக்கா என்கின்ற கேள்வியும் இருக்கு. தமிழக செய்தி விளம்பரத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்கள்ல அது ஏ கட்சி பி கட்சிலாம் இல்ல, சில கட்சிகள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் அந்த கட்சி செய்த விளம்பரங்களால் அந்த நாட்டுக்கோ அல்லது மக்களுக்கோ பயனோ இல்லையோ அந்த கட்சிக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பயன். பாருங்க, தமிழ் வாழ்க என்கின்ற ஒரு விளம்பரம். தமிழ் கட்டாயம் வாழ வேண்டுதான், அதை ஒரு அரசு அறிவிக்கிறது. தமிழ் வாழ்க என்று எல்லா இடங்களிலும் நீங்க போர்டு வைக்கணும். அரசு நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள்லாம் தமிழ் வாழ்க என்று வைக்க வேண்டும். நிச்சயம் மிகச்சீரிய நல்ல சிந்தனை. ஆனால் வாழ்க என்று மட்டும் சொல்லிவிட்டால் தமிழ் வாழ்ந்து விடுமா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி தமிழ் வாழ்க என்று நாம் வைத்த விளம்பரத்திலே சில 100 கோடிகள் அதை பராமரிப்பதை கணக்கில் எடுத்தால் இத்தனை ஆண்டு காலம் 1000 கோடிகளை தாண்டி விட்டது என்று சொல்கிறார்கள். இப்படி இத்தனை கோடிகள் செலவழித்து தமிழ் வாழ்ந்ததாகவோ இல்லையோ, ஆனால் இந்த தமிழ் வாழ்க என்பதை டெண்டர் எடுத்து வாழ்ந்தார் இல்லையா, அவர் வாழ்வாங்க வாழ்ந்து விட்டார், பல கோடிக்கு அதிபதிகளாகிவிட்டார். என்ன கொடுமை பார்த்தீங்களா? அப்ப செய்தி விளம்பரத்துறை என்பது மற்றவரை வாழ வைப்பதற்கா அல்லது இது போன்ற விளம்பரங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கா என்கின்ற கேள்வி எழுகிறது. இதை தாண்டி திருக்குறளை நாம் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். திருக்குறளை நாம் பேருந்துகளில் எழுத வேண்டும் என்பது நியாயமான உணவுதான். ஆனால் அதை தாண்டி திருக்குறள்களை இதயத்தில் எழுத வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தனி பயிற்சி வகுப்புகள், அதற்கான தனி முயற்சி வகுப்புகள் மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதுதானே நியாயம். இவர்கள் எழுதியதில் அதிலும் சில 100 கோடிகள். இப்படி விளம்பரம் செய்தித்துறை என்கின்ற ஒரு துறையே பல்லாயிரம் கோடிகள், கடந்த சில ஆண்டுகளில் சுமார் 28,000 கோடிகளுக்கு மேலாக செலவாகி இருக்கும் என்று சொல்கிறார்கள் செய்தி விளம்பரத்துறையில். இந்த அரசனுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு நாம் ஒரு நல்ல திட்டத்தை கொடுக்கின்றோம். இது மக்கள் பணம் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் எங்கிருந்து இந்த அரசை நடத்துபவர்கள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. அரசு விழாக்களிலே அரசு விளம்பரங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் நலத்திட்டங்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் கட்சி படத்தையும், கட்சி கொடியையும், ஆட்சி படத்தையும், உங்களுடைய மூதாதைகள் படத்தையும் போட்டு விளம்பரம் செய்கிறீர்களே, இதற்கு ஆகக்கூடிய செலவினங்கள் சில 100 கோடிகள், 1000 கோடிகள், 500 கோடிகள் தானே தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதை தடை செய்கின்றது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நவீன விஞ்ஞான யுகத்திலே இந்த செய்தித்துறை, இந்த விளம்பரத்துறை என்பதே பயன் தர துறையாக மாற்ற முடியும். உதாரணம் சொல்கின்றேன், கேளுங்கள். இதற்கு செலவிட தேவையே இல்லை. இன்னைக்கு எல்லாம் யூடியூப் கலாச்சாரம் ஆயிடுச்சு, சோசியல் மீடியா கலாச்சாரம் ஆயிடுச்சு. பணம் அவன் தருவான், நாம அவைகளை நம்ம அப்லோட் செஞ்சா பணம் அவன் தருவான். சின்ன ஆளுக்கு, மிக சாதாரணமாக யூடியூப் போடக்கூடிய யூடியூபருக்கு தெரிய அறிவு கூட அரசுகளுக்கு இல்லையா? இந்த நவீன தொழில்நுட்பத்தை, யூடியூப் தொழில்நுட்பத்தை அல்லது சோசியல் மீடியா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தி விளம்பரத்துறையை மிக பிரபலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சோசியல் மீடியாக்கள் அல்லது செய்தித்துறைகள் அல்லது செய்தி ஏஜென்ட்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தமிழகத்தினுடைய யூடியூபர்களுடைய பிரபலங்கள் அவர்களுக்கு சொல்லி தமிழகத்தினுடைய நல்ல திட்டங்களை
நல்ல திட்டங்களை, அரசாங்க திட்டங்களை யூடியூப் வீடியோக்களா போட சொன்னால் அந்த வீடியோக்களுடைய எண்ணிக்கையில் வரக்கூடிய பணமே இந்த செய்தி விளம்பரத்திற்கு பல்லாயிரம் கோடி ஈட்டு தரும் என்பது எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இது நடைமுறை சாத்தியமான ஒரு திட்டம். இதை செய்வதற்கு இந்த அரசுகள் முன் வருவதில்லை. இந்த நவீன யுகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய எந்த திட்டங்களும் அரசுகளுக்குள் வர விரும்புவதில்லை. தன்னை காட்சிப்படுத்துவதற்காக, தன் புகைப்படத்தை காட்சிப்படுத்துவதற்காக, ஏற்கனவே ஒட்டிய புகைப்படத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக, ஏற்கனவே ஒட்டிய பையின் மீது வேறு பை கிழித்துவிட்டு வேறு பை படங்களை ஒட்டுவதற்காக இப்படி அரசியல் செய்கிறார்களுடைய மக்களும் உணர வேண்டும். நாம் யாரையும் குறை செய்ய தேவையில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுடைய கடமை என்னன்னா மக்களை உணர வைக்க வேண்டும். ஐயா, உங்களுக்கு வரக்கூடிய இந்த உதவித்தொகைகள் என்பது, இந்த உங்களுக்கு வரக்கூடிய இந்த சலுகைகள் என்பது உங்களுடைய சொத்து தான், யார் வீட்டு சொத்து இல்ல. அவங்க உங்களை கேட்டு நீங்க பலன் இருக்கீங்க, அவங்க உங்களை கேட்டு உங்களுக்கு நாங்க அதை கொடுத்த இதை கொடுத்த வந்து சேர்ந்துச்சான்னு கேட்கிற அளவுக்கு இல்ல. கடைத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார குடைத்தது போல் நம்முடைய பணத்தை கொடுப்பதற்கு ஏன் அவர்களிடத்தில் நாம் கையெட்டி நிற்க வேண்டும்? அவர்களுடைய கேள்விக்காக அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று ஏன் நாம் மகிழ வேண்டும்? நாம் உண்மையை உணர வேண்டாமா? என் வீட்டு பொருளை எனக்கு கொடுப்பதற்கு அவர்கள் கொடுத்ததாக சொல்லி இடைச்சர்கள் செய்கிறார்கள். இது என்ன நியாயம் என்றுதான் நான் கேட்கின்றேன். இதையெல்லாம் தாண்டி இந்த செய்தி விளம்பரத்துறையாக இருக்கட்டும், அல்லது செவிலியர் வாழ்வு முறையாக இருக்கட்டும், அல்லது இங்கே உள்ள தாய்மார்களுடைய வாழ்வு முறையாக இருக்கட்டும், இந்த இவர்களுடைய சொல்லப்போனால் மிக மோசமான திட்ட முன்வடிவுகள் எல்லாம் தளபதி தமிழகத்தில் 2026 ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது நல்ல திட்டங்களை நாட்டிற்கு தருவார். தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார். தமிழகத்திலே தளபதி இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது, நாம் அதை 3 கோடி உறுப்பினர் சேர்க்கையாக ஏற்றி தமிழகத்தில் தளபதி ஆட்சி ஏற்படுத்துவோம் என கூறி விடைபெறுகிறேன்.